Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் வண்ண மீன் காட்சியக வளாகத்தில் அமர்ந்திருந்த சுற்றுலா பயணிகளிடம் கட்டணம் கேட்டு மிரட்டி வாக்குவாதம் செய்த ஊழியர்களின் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். ஏமா உள்ள வந்தாதான் நீ கேட்கணும். இது பார்க்க மாதிரி கட்டி விடுறாங்க. நெவலுக்கு உட்காந்துக்கிறாங்க. சரியா, நெவலுக்கு உட்காந்துக்கிறாங்க. நீ யாரும் என்ன கேள்வி கேட்க? யூனிஃபார்ம் பண்ணுகிற, அவர் யூனிஃபார்ம் பண்ணுகிற பேசிக்கிறேன். நீ என்ன கேள்வி கேட்கற? நீ எதுக்கு வீடியோ எடுக்கிற? என்னது நீ யாரு என்ன கேட்கறது? நீ என்னதுக்கு என்ன கேட்கற? நானாச்சு அவராச்சு, அவர் சாப்பிட்டா யார் டியூட்டில இருக்கிறாங்க அவங்க கேட்கட்டும். நீ ஸ்டாப் இப்படிதான் பாருங்க. ஸ்டாப் இப்படிக்கிறவங்களா இப்படிக்கிறவங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. வாயா போயெல்லாம் சொல்லாதீங்க. நெவலுக்கு தான் வந்து உட்காந்தாங்க. சரிங்களா, உள்ள போனா டிக்கெட். சரியா, ஒரு நிமிஷம் இருங்க. நிழல் கோசம்லாம் நீங்க சொல்லாதீங்க. அப்புறம் எதுக்கு உட்காந்து கட்டி விடுறாங்க? இதெல்லாம் இது கட்டி விடுறாங்க சொல்லுங்க. எப்படி புரியல? நாங்க ஆளுகளை கூட்டம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் பண்ணிக்கிறோம். அது நாங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க. உங்க பேர் என்ன சொல்ல முடியாது. முகந்தா போதும். இதுக்குள்ள வந்து உட்கார கூடாதுன்னு சொல்றாங்க. சொல்லுங்க. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் வெற்றிவேல். வணக்கம் வெற்றிவேல், மேலும் விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. அதாவது பார்த்தோம்னா ஒகேனக்கல் சுற்றுலாத்தலம் வந்து தமிழ்நாட்டிலே வந்து மிக சிறந்த சுற்றுலாத்தலமா இருக்கு. இங்க வந்து ஆண்டுதோறும் வந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து போறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வர சுற்றுலா பயணிகளுக்கு வந்து கடந்த ஆண்டு வந்து அவங்க வந்து வண்ண மீன்கள் கண்காட்சியை வந்து திறந்து வைக்கப்பட்டு இந்த மீன் கண்காட்சி வந்து அது உள்ள போய் பார்க்கணும்னா கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம அந்த மீன் கண்காட்சிக்கு முன்னாடி வந்து ஒரு பார்க் மாதிரி, அதாவது பூங்கா மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பூங்காவில் வந்து வரும் சுற்றுலா பயணிகளாக இருக்கும், பேருந்து ஓட்டுநர்களாக இருக்கும், சுற்றுலா பேருந்துகளாக அவங்க ஓட்டுநர்களாக இருக்கும் வந்து அமர்ந்து கலைப்பாய்கள் விளக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து திடீர்னு வந்து இந்த பூங்காக்குள்ள உள்ள நுழைந்தாவே வந்து கட்டணம் வசூலிக்கப்படும். அதனால வந்து நீங்க கட்டணம் கொடுத்தா மட்டும் தான் நீங்க உட்காரணும், இல்லாட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அடாதடித்தனமா வந்து பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம உள்ளூர் வாசிகளும் அவங்களுக்கு சப்போர்ட் ஆகிறதுனால வந்து அவங்க வந்து அடிக்கிறதுக்கான ஒரு பாயிறாங்க. அது முக்கியமா தொடர்ந்து வந்து ஒகேனக்கலுக்கு வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளை வந்து சுங்க கட்டணம் வசூல் பண்றதும், அது மட்டும் இல்லாம அந்த பார்க்கிங் ஏரியாவில் சொல்றது பேருந்து நிறுத்தத்துக்காகவும் இருசக்கர 4 சக்கர வாகனமும் அதிக கட்டணம் வசூல் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து அந்த சிறு வணிகர்களும் வந்து அதிக அளவு விலை வைத்து பொருட்களையும் வாங்கி செல்லக்கூடிய ஒரு சூழல் வந்துருக்கு. இது சம்பந்தமா வந்து பல முறை வந்து இந்த மாவட்ட நிர்வாக கோரிக்கைக்கும் அது வந்து தடுத்து நிறுத்தாம ஒரு சூழல் இருக்கு. இந்த மீன் கண்காட்சிக்கு முன்னாடி அந்த பேருந்து ஓட்டுநர் வந்து அமர்ந்த ஓய்வு வரதுக்காக வந்திருக்கும் போது இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் வந்து அதாவது வார்த்தையில் பேசியும் அவங்களை வந்து ஒருமையில் பேசியும் வந்து கட்டணம் வசூல் பண்ணணும், இல்லைன்னா வெளியே தோன்ற ஒரு இது சொல்றாங்க. அதனால வந்து பெரும் பரபரப்பா இருக்கு. விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.